இந்த வனத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு புளிய மரம், அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல். பெருங்காட்டுக்கும் பெருங்காட்டுக்கும் இடை பார்டரில் வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள், உலகத்தில் எங்கேயுமே இல்லாத தவக்கோலத்தில் இருக்கக்கூடிய ஒரு முருகன். ஸோ இங்கே தான் இருக்கிறாப்புல. பார்த்து எங்கிட்ட ஒன்றும் இல்லை, கருங்கல் மெட்டீரியல், அப்புறம் சிமெண்ட்டால் பண்ண முருகன், அப்புறம் வெங்கலத்தினால் பண்ண முருகன், அப்படி சொன்னால் இது ஒரு ஃபைபர் மெட்டீரியல் அதால் பண்ணது. வெள்ளரசு மரம், அதுக்குள்ள சின்னதாக ஒரு பஞ்சலை சுற்றி முற்றி எட்டத்தைக்கு எந்த பக்கமே வந்து புளிய மரம் கிடையாது. இந்த ஒரு இடத்துல தான் புளிய மரம் இருக்க போகுது. இப்போ எங்கே போகிறோம்? கபில்வத்தை பயணம் 2026 அத்தியாயம் 12. ஓகே, நல்லபடியாக வந்து ஈத்தம் ஆடிட்டோம். எல்லாருமே வந்து குளிச்சுட்டு வெளிக்கிட்டாங்க. எங்கே அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்று வந்த உடனே வந்து இங்கே முக்கியமான ஒரு விஷயத்த காண்பிக்கணும்னு நினச்சோம். அதுக்காக வேண்டி தான் இங்கே நம்ம அவ்வளோ தூரம் இருந்து பயணம் பண்ணி வரோம். அதாவது இந்த வனத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு புளிய மரம், அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல். அதுக்கு கீழே தான் வந்து முருகன் தவக்கோலத்தில் யாகம் பண்ணதாக வந்து சொல்லப்படுது. ஸோ அதுக்காக வேண்டி தான் இங்கே எல்லாரும் தேடி தேடி வராங்க. இலங்கையில் இல்லை, உலகத்தில் எங்கேயுமே இல்லாத தவக்கோலத்தில் இருக்கக்கூடிய ஒரு முருகன். ஸோ இங்கே தான் இருக்கிறாப்புல. அதை தான் இப்போ நான் காண்பிக்க போகிறேன். என்ன சொன்னால், அங்கே போனால் சத்தம் போடல தான் முன்னுக்கு இருக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு ஸ்தலம் ஒன்று இருக்குது. அதில் வந்து பௌத்தர்களுக்குரிய வழிபாட்டு ஸ்தலம், அதோட சேர்த்து வந்து சைவர்களுக்குரிய வழிபாட்டு ஸ்தலம்னு சொல்லி முருகனுக்குரிய வழிபாட்டு ஸ்தலம் ரெண்டுமே முன்னுக்கு இருக்குது. அது வரைக்கும் நம்ம சத்தம் போட்டுக்கிட்டு போகலாம். ஆனால் அதுக்கு அங்கால பக்கம் போகணும்னு சொன்னால் சத்தம் எதுவுமே போட முடியாது. அண்ட் அங்கே போயிட்டு நம்ம மறுபடியும் திரும்பும்போது நம்ம அந்த பின்பக்கம் பார்த்து, அதாவது மரத்தை பார்த்த மாதிரியே அப்படியே ரிவேர்ஸில் அப்படியே வந்துட்டு இருக்கும். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் அதை போக அப்படியே காண்பிக்கிறேன். கோபிசாமியும் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாப்புல. அம்மா அதை அப்படியே கண்டினியூ பார்க்கலாம். ஓகே, எல்லாரும் இப்போ என்னத்தை பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா? இவன் மது இருக்கான்ல, அந்த நிற்கிறான் பாருங்க. எங்கே நிற்கிறான்? அங்கே நிற்கிறான். அவங்க எவ்வளோதான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். இங்கே அப்படியே சடன் அங்கேருந்து இங்கே ஓடி வந்தான். தீர்த்து நடக்கும்போது உடனே நின்றாப்புல இப்படியே போயிட்டு அவங்க அங்கேருந்து பேசணும், அதாவது திட்டி விட்டதும் அப்படியே போய் அந்த காட்டுக்குள்ளால் அங்கே போய் அப்படியே சுற்றி அவங்களுக்கு தெரியாமல் அங்கே வந்து அங்கே வண்டிக்குள்ளே கையை போடுறாப்புல. அங்கே திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அது இருக்க நம்ம இப்படி இங்கே வலிக்கிட்டு போகலாம். இப்போ எங்கே போகிறோம்? முருகன் கிட்ட போகிறோம். நேற்று போனீங்கள? ஓகே, நல்லா குளிச்சிங்களா? சூப்பராக இருக்கா? ஓகே, எங்கே உங்களோட வேலை காட்டுங்க. ஆ, பெரிய பெரிய பெரியப்பா. ரைட், ஓகே, ஏறுங்க, மேலே இருங்களா. சரி, பார்த்து ஏறுங்க எல்லாரும். ஆமாம், பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நம்ம மார்னிங் யாகம் செய்துட்டு இவங்க வந்து மங்கள வாத்தியமெல்லாம் அசைச்சு கொண்டு இருக்கும்போது இந்த இடத்துல கோழி வந்துச்சு. இடத்துல நின்று அப்படியே இந்த சைடால் அப்படியே போச்சு. நம்ம அங்கே ஊசிப்பாங்க வருவார். அந்த வராப்புலண்ணே கண்டுட்டார். இந்தா மது இந்த வராரு. அவன் ஜெகஜால கில்லாடி, சொல் பேச்சு கேட்க மாட்டார். நம்மளோட திங்ஸ் ஒரு இடத்துல வைக்க முடியாது, அதுதான் மெயின் பிரச்சனை. அடுத்த வாட்டி வரும்போது என்ன சொல்லணுன்னா, நல்ல இரும்பு பெட்டகம் கொண்டு வந்து லக் போட்டு பூட்டி அதை பூட்டி வச்சா மட்டும்தான் திங்ஸ் எல்லாம் வந்து பாதுகாப்பாக இருக்கும். மற்றபடி கஷ்டம். இங்கே வந்து சொன்னாங்கல்ல, முன்னாடியும் வந்து சொன்னாங்க இங்கே இன்னொரு ஜான் இருக்கிறதா, அதுக்கு வந்துட்டு தந்தம் இருக்கிறதான்னு சொல்லப்படுது. ஸோ அதுதான் வந்து இன்னும் பார்க்கல, யாரும் பார்க்கல. அது வந்து கிட்ட வராதான், யாருக்கிட்டையும் வராது, ரொம்ப தூரமாக இருந்து வேடிக்கை பார்த்துட்ருக்குமா. இப்போ பாருங்கள், இந்த இடமெல்லாம் அதிகம் இந்த காட்டுக்கோழி. ஸோ அது அதிகமாக வந்துருக்கும். சத்தம் நேற்றுலாம் அதிகமாக கேட்டுச்சு. நாங்கள் இதெல்லாம் போகும்போது கோழியில் சேவலும் பார்த்தோம், பேடும் பார்த்தோம். இப்போ எதையுமே காணலை. ஆனால் காலையில் அங்கே யாகம் நடக்கும்போது வந்துச்சு. ஸோ இவங்க வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், இங்கே இவங்க தான் வந்து இதை பாதுகாத்து கொள்வது. ஆற்றுக்கு இந்த பக்கம், இந்த வாவிக்கு இந்த பக்கம் நம்ம இந்த கோயிலுக்கு வரப்போகிற இருந்தால் தனியாக போக முடியாது, இவங்களும் வரணும். யாராச்சும் இவங்களில் ஒருத்தங்களோ 2 பேர் வந்தால் தான் நம்ம போக முடியும்.
போகிறதுக்கு முன்னும் இங்கே ஒரு பன்சல் ஒன்று இருக்குது சின்னதாக. இங்கே வெள்ளரசு மரம், அதுக்குள்ள சின்னதாக ஒரு பன்சல். ஸோ இங்கேயும் வந்து நம்ம புத்தாவை வந்து வழிபடுறதா இருந்தால் இங்கே வழிபட்டுட்டு அப்படி போகலாம். அப்படி இங்கே வழிபட்டு முடிய அப்படியே வழிபட்டு இந்த சைடு போகலாம். வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே. ரோஹரா. ஓகே, இந்த இடம் வந்து எப்போவுமே இதை நீட்டாக அப்படி வச்சுப்பாங்க, அழகாக தூய்மையாக வச்சுருப்பாங்க. நேற்று கூட நாங்கள் வந்தப்போ அப்படி மரத்துக்குள்ளே போய் கொஞ்சம் தியானம் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து இந்த இடத்துல பெருக்கி விட்டோம். குட்டி எல்லாத்தையுமே பெருக்கி விட்டதுக்கப்புறமா நாங்கள் திரும்ப தங்குற இடத்துக்கு போயிட்டோம் நைட்டு. ஸோ இங்கெல்லாம் வந்து நைட்டில் நம்ம தங்க முடியாது, பூஜைக்காக மட்டும் பகல் நேரங்களில் வந்துட்டு போயிடணும், இரவு நேரங்களில் இங்கே இருக்க முடியாது. ஸோ இப்போ அவங்களோட வேல்களை இடத்துல வச்சு வழிபட்டுட்டு மறுபடியும் அந்த வேலை வந்து தியானம் பண்ணுற புளிய மரத்துக்கு பக்கம் வந்து கொண்டு போகணும் பாரு. ஸோ அவங்கவுங்க கொண்டு அந்த விளக்குகளை வச்சு நெய் விளக்கு ஏற்றி வழிபடலாம். பொங்கல் பொங்கினது இது வந்து சித்தர்களின் குரல் அமைப்பால் வைக்கப்பட்டது தான் இந்த முருகன். ஸோ இங்கே பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்கக்கூடிய முருகன் சிலைகளில் கருங்கல் சிலையில் வந்துட்டு பெருசாக இருக்கக்கூடியது இது ஒன்று தான். ஆள் வந்துட்டாப்புல, ஆள் வந்துட்டாப்புல, அவங்க வராங்க. வந்துட்டான் கிலோ போட்டார். ஆமாம், எங்கிட்ட ஒன்றும் இல்லை. ஓகே, அப்படியே இங்கே ஒரு பக்கம் வழிபாடு இருக்க. இங்கே எல்லோரும் வேண்டுதல் தேங்காய் உடைப்பாங்க, நம்மளும் உடைக்கணும், இனிமேல் தான் உடைக்கணும் கொண்டு வந்ததெல்லாம். ஸோ இங்கே வந்து நெய் விளக்கு ஏற்றுறவங்க ஏற்றிக்கொள்ளலாம். அப்பனுக்கு அங்கே நீர் வாக்குறாங்க. சங்கரையா வரலேனும் அட்டூஹரா அட்டூஹரா. ஸோ இங்கே ஒரு வழிபாடு நடக்க. அப்படியே இங்கே வந்து நெய் விளக்கு இங்கே தான் ஏற்றி வைக்கணும். குச்செல்லாம் நம்ம இங்கே பழுத்து வச்சு அப்படியே வழிபடலாம். இப்படி பாருங்க, அப்படியே உள்ளே வந்து நேர்த்தி கடை கட்டுறவங்க வந்து நேர்த்தி கட்டிக்கொள்ளலாம் உள்ள.
ஸோ அப்படி இங்கே அப்பனுக்கு பால் அபிஷேகம் பண்ணி விட்ருக்காங்க. அப்படி இங்கேயும் அப்பன் அண்ட் அதே மாதிரி முன்னுக்கே இருக்கும்ல ஏதோ ஒரு சிங்கிள் பேர் சொன்னாங்க, அந்த பேர்கள் வந்து இங்கே சொல்லப்படும் காவல் தெய்வங்களாக வந்து இங்கே இருக்கக்கூடியவங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அப்பன் சிவபெருமான், நந்தீஸ்வரர், இங்கே திரிசூல், எங்கள் அப்பனை கூட வழிபடலாம் சரிங்களா. இப்போ இனிமேல் நான் வழிபட தொடங்க போகிறேன். ஸோ இங்கேயும் வந்து முருக வழியோட அப்படி கண்டினியூவாக இருக்கும். இங்கே எல்லா மெட்டீரியல்லுமே இருக்கும். கருங்கல் மெட்டீரியல், அப்புறம் சிமெண்ட்டால் பண்ண முருகன், அப்புறம் வெங்கலத்தினால் பண்ண முருகன், அப்படி சொன்னால் இது ஒரு ஃபைபர் மெட்டீரியல் அதால் பண்ணது அப்படி சொல்லி எல்லாத்தாலையும் வந்து எல்லோரும் நேர்த்தி வச்சு 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 வேலெல்லாம் கொண்டு வந்து கட்டி விட்ருக்காங்க. மோஸ்ட்லி இங்கே சிங்களாக்கள் அதிகமாக வருவாங்க. அதனால் சிங்கள பேர்கள் தான் வந்து கூட குறிச்சிருக்கும், தமிழ் பேர்கள் வந்து பார்க்க முடியாத மாதிரி இருக்கும். ஓகே, நிசப்தமான இடம், கடவுளை வழிபட அழகான ஒரு இடம். நானும் இப்போ தொடங்க போகிறேன். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறம் தொடங்கலாம். அட இங்கே பாருங்கள், அந்த பானையை வந்து அங்கே வச்சுருந்தாங்க, எங்கே தூக்கிட்டு போகிறான்னு பாருங்கள். இது வரைக்கும் தூக்கிட்டு வந்தாங்க. அதில் வேடிக்கை அங்கே அந்த பொங்கல் பானைக்கு மேலே வச்சு மூடி இருக்குல்ல, மண் மூடி, அதை தூக்கி கொண்டு எங்கே வச்சுருக்காருன்னு பாருங்கள். இந்த எப்படி ஆக்கள் விட்டா நம்ம எல்லோரும் தூக்கிடுவாங்க. இங்கே எதையுமே வச்சுட்டு போக முடியாது, அவ்வளோக்கு கூட்டமாக இருப்பாங்க அவங்க. ஸோ எல்லாத்தையுமே தூக்கிட்டு போயிடுவாங்க. ஓகே, நம்ம இப்போ அங்கே போவோம். மரத்துக்குள்ள அங்கே போனால் சத்தம் போட முடியாது. ஸோ இங்கேருந்து வேலை வச்சுருக்கேன், வேலை எடுத்துக்கொண்டு அங்கே எடுத்து வச்சு தியானம் இருந்துட்டு நான் வீடியோ எடுத்து போகிறேன். போயிட்டு வந்து உங்களுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், என்ன ஏதுன்னு சொல்லி டப்பிங் பண்ணுவோம் அதுக்கு மேலே, சரிங்களா. ஸோ நான் கற்பூரம் எல்லாம் அரித்து வச்சு அதுக்கப்புறம் நெய் விளக்கெலாம் சிவனுக்கும் அதே மாதிரி இங்கே முருகருக்கு ஏற்றி வச்சு சாம்பிராணி ஏற்றி வச்சு தேசி எல்லாமே வச்சுட்டேன். என்னோடய வேலையை இங்கே வச்சேன். என்னோடய வேலும் திரிசூலும் ஒன்றா வச்சேன் இடத்துல. இங்கே கீழே இருக்குது. ஸோ என்னோடய வேலான் திரிசூல் ரெண்டையும் எடுத்துகிட்டு, அப்பா முருகா, ஓகே. இப்போ நல்லபடி பூஜைகள் எல்லாமே முடிஞ்சது. இப்போ வந்து நம்ம போக போகிறது இந்த வனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரே ஒரு புளிய மரம். சுற்றி முற்றி 8 திக்கு எந்த பக்கமே வந்து புளிய மரம் கிடையாது. இந்த ஒரு இடத்துல தான் புளிய மரம் இருக்க போகுது. அங்கே மட்டும் தான் பார்க்க போகிறோம். அதை பற்றின விஷயங்களை நான் சொல்ல போகிறேன். அண்ட் இந்த இடத்த தாண்டினா நம்ம எந்த சத்தமும் போடக்கூடாது. அப்படி ஏன்னா முருகனோட தவக்குளம் அங்கே இருக்கிறதுனால தவம் கலையிறவான்னு நம்ம எதுவுமே பேசக்கூடாது. அப்படிங்கிறதுனால இதை தாண்டி நான் எதுவுமே பேச மாட்டேன். வீடியோ காண்பிக்கிறேன், அதுக்கு மேலே நான் வாய்ஸ் டப் பண்ணி உங்களுக்கு என்ன ஏதுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் எதுவுமே சத்தம் போடக்கூடாது. அவ்வளோ அமைதியாக நிசப்தமாக சாந்தமாக இருக்கும். அண்ட் வழிபட்டுட்டு வரவங்களெல்லாம் வந்து பாருங்கள், எந்த ஒரு சத்தமும் இருக்காது. அதோட சேர்த்து அங்கேருந்து வரும்போது பின்புறம் காட்டாமல் இங்கேருந்து எப்படி போனாங்களோ அதே மாதிரி தான் அங்கேருந்து வருவாங்க. ஸோ அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. எல்லா விஷயங்களையும் நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு மரம்னு சாஞ்ச மாதிரி இருந்திருக்கும். அதுக்கு கீழே வந்து கண்ணனா இப்போ குனிஞ்சு போயிருப்பார். அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருமே வர வேண்டியதாக இருக்கும். ஆனால் இந்த இடத்த நம்ம தாண்டிட்டோம்னா அந்த பக்கம் நம்ம யாருமே சத்தம் போடக்கூடாது. காரணம், இந்த இடத்துல வந்து சிங்களத்தாலே வந்து குறிச்சிருப்பாங்க பாருங்கள். அது நமக்கு சிங்களம் தெரியாது. அப்படிங்கிறதுனால நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி தான் பார்க்க வேண்டியதாக இருக்கும். முருகன் இப்போவுமே வந்து தவக்கோலத்தில் இருக்கிறதுனால வந்து நம்ம இந்த இடத்துல வந்து சத்தம் போடக்கூடாது. ஸோ அதனால தான் நான் வீடியோ எடுக்கும்போது எதுவுமே பேசலை. வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா வந்து டப் பண்ணுன்னா உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால இப்போ பேசிகிட்ருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்க்குற யாருமே இந்த இடத்துல வந்து சத்தம் போட மாட்டாங்க. இந்த மரத்தை பாருங்கள், இது வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு கற்பக விருட்சம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்த விருட்சம் இதற்கு முன்னதாக வந்து முன்பகுதியிலேருந்து அதுக்கப்புறமா ஏதோ ஒரு பிரச்சனையால் அது நகர்ந்து இந்த இடத்துல வந்து இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. ஸோ அதை நான் சொன்னால் அவங்களால நம்ப முடியாமல் இருக்கும். பட் நமக்கு கோபிசாமி அதை பற்றின சில விஷயங்களை வந்து சொல்லுவார். ஸோ அதை ஒரு தனி காணொலியாக வந்து நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஏன் இந்த மரத்துக்காக இவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணி வரோன்னு சொன்னால், சுற்றி முற்றி இந்த காட்டில் எந்த ஒரு பகுதியிலுமே வந்து புளிய மரம் கிடையாது. அதை தாண்டி இங்கே யாராச்சும் புளிய மரம் நட்டாலும் கூட அது அந்த இடத்துல வந்து
வளர்ந்து வர்றது கிடையாது, அது அந்த இடத்துல செத்து போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த புளியம்பரத்தை தேடி வந்து அதை கட்டி அரவணைச்சி அதை கிட்ட நமக்கு என்ன வேண்டுதலை நம்ம நிறைவேற்ற சொல்கிறோமோ அதை வந்து நேர்த்தியாக வந்து நம்ம இங்கே வைக்கிறோம். அதுக்கப்புறமா அது நிறைய பேருக்கு நிறைவேறி இருக்குது. அவங்க என்ன வேண்டுதலாக எண்ணி வச்சாங்களோ அதை பரிகாரமாக வந்து அவங்க பண்ண வேண்டிய சில விஷயங்களையும் வந்து இங்கே பண்ணிட்டு போகிறாங்க இப்போ வரைக்கும். அதை தாண்டி இந்த இடத்துல வந்து நம்ம இருந்தால் நம்ம மனசுக்கு அவ்வளோ ஒரு திருப்தி, அவ்வளோ நிசப்தமாக, ரொம்பவே நிசப்தமாக, சாந்தமாக, அமைதியாக இருக்கும். சுற்றி முற்றி கேட்கக்கூடிய அந்த காட்டில் இருக்கக்கூடிய பறவைகளோட, விலங்குகளோட, சின்ன சிறு பூச்சிகளோட சத்தம், அதுக்கு கேட்குறதுக்கு காதில் ஒரு இனிமையாக இருக்கும். அந்த இடத்துல வந்து பிரீத்திங், அதாவது மூச்சு பயிற்சி செய்யணுன்னா அந்தளவுக்கு அழகாக இருக்கும். நிறைய பேர் இந்த இடத்துல வந்து கொஞ்ச நேரம் படுத்து தூங்கியிருந்தாங்க, நிறைய பேர் தியானம் இருந்தாங்க. அப்படி அது நம்மளை அறியாமலே எங்கேயோ ஒரு புது உலகத்துக்கு கொண்டு போயிடும். ஸோ நானும் அந்த இடத்துல கொஞ்ச நேரம் இருந்து வழிபட்டுட்டு கொஞ்ச நேரம் அந்த இடத்துல வந்து படுத்து உறங்கிட்டு அதுக்கப்புறமா அது போக ஆரம்பித்தேன். ஸோ நம்ம எப்போவுமே போகும்போது மரத்துக்கு பின்புறத்தை காட்டி போகக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எப்படி நம்ம வந்தோமோ அதே திசையால் நம்ம அப்படியே பின்பக்கம் போயிடணும். அதாவது முதுகை வந்து காட்டி போகக்கூடாது. நம்ம எப்படி போயிட்டுருக்கணும் அப்படியே போயிட்டுருக்கணும். ஓகே, எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்புவேண்ணே. எல்லாரும் பாருங்க, நல்ல பயணம் பெறுங்க. உங்களுக்கு கிடைக்கணும். நீங்கள் நினைச்சாலும் இங்கே வர்றது கஷ்டம். அப்படி சந்தர்ப்பம் கிடைச்சா மிஸ் பண்ணிடுறாங்க ஒரு காலம். நல்ல வருஷம். ஆமாம், இப்போ இந்த வீடியோ வந்து முடிக்கல. நாங்கள் இப்போ கடைசியாக அப்போ பெருங்காட்டை தாண்டி சிறுங்காட்டை தாண்டி நாங்கள் வாகனம் போட்ட இடத்த போய் சேரும் வரைக்கும் தொடர வேண்டாம். என்ன நடக்கும், எது நடக்கும்ன்ற சொல்ல தெரியாது. இப்போ நாங்கள் பகல்லாம் வந்துடுறாங்க காட்டால. இப்போ இரவுல போகிறோம், மழை வராங்கள பெஞ்சிருக்கு, தண்ணியும் கூடி இருக்கு. இப்போ என்ன நடக்க போறீங்க, இதை விட ஒரு ஜாகம் இருக்கு. பெருங்காட்டில் இன்னொரு பொங்கல் வச்சு இன்னொரு ஜாகம் இருக்கு. இந்த ஜாகத்தை முடிச்சுட்டு நாங்கள் போய் அங்கே போவோம். இப்போ வந்து டைம் 4:30 விட்டு நாங்கள் இப்போ வெளிக்கூடம் காலத்தை விட்டு வெளிக்கூடம். இப்போ டைம் 4:30, இன்னும் ஒரு 4 மணி தேலத்துக்கு இடைப்படும். இடையில மழை பெஞ்சிருந்தா அது நடக்கிறது வேறு சொல்லலாது. ஓகே, அப்படி எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க. அண்ட் இவங்களை சொல்லி அவனை நாங்கள் காட்டியிருப்போம். சிறுங்காட்டுக்கும் பெருங்காட்டுக்கும் இடை பார்டரில் வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள். அவங்க குறுக்கால வந்து சேர்ந்தவங்க இப்போ இன்றைக்கும் நிற்கிறாங்க. இனி அப்படி நம்மளுக்கு பின்னால் ஓடி வந்து குறுக்கால வந்து சேர்ந்துருவாங்க. 11 வண்டிகளும் ஒரு டிராக்டரும், மொத்தமாக 12 வாகனங்கள், அதாவது 11 ஜீப் பிக்கப், பொலிரோ, அதோட சேர்த்து வந்து ஒரு டிராக்டர், மொத்தமாக 12 வாகனங்கள். சாமி வெளிக்கூடுவோம் வேணா? அரோகரா 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 அரோகரா. ஓகே, வெளிக்கூடலாம். கபில் பத்தை பயணம் 2026 அத்தியாயம் 13 தொடரும்.